வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க நபர் உங்களிடம் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கும் போது 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். பவர்ஃபுல்லான ரீடிங்ஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிறோம். வெற்றுலை ரீடிங் இருக்குது, மஞ்சள் வாசிப்பு, குங்குமம் வாசிப்பு, பால் வாசிப்பு. நம்ம சேனல்ல போய் பாருங்க, எக்கச்சக்க ஸ்பெஷல் ரீடிங்ஸ் போட்டிருக்கிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாக்குறத விட ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் கொடுங்க. அது எனக்கு இன்னுமே ஆதரவாக இருக்கும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் பட்டன் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா மெம்பர்ஷிப்பாக ஆயிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். Okay. In no context situation, உங்க நபர் உங்களிடம் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? நம்ம பிரைஸ்லெட்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? எல்லா வகையான ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பிரைஸ்லெட்ஸ், ரேக்கி ஹீலிங் பிரைஸ்லெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் நம்பர் 8939767271 ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. In no contact situation, உங்க நபர் உங்களிடம் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? ஓகே, soulmate card. Wow. Soulmate. In no contact situation, talking. This is bottom of the deck. Bottom of the deckல talking அப்படிங்கிறது நிக்குது. ஓகேவா? Okay, in no contact situation, உங்க நபர் உங்களிடம் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? Universe, divine, spirit, angels, in no contact situation, இந்த நபர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்? ஓகே, கார்ட் பேஷன். இந்த கார்டும் பாட்டம் ஆஃப் த டெக்ல செகண்ட் கார்டாக இருந்தது. அதுவே இப்போ வந்துருச்சு. ஒரு அதிசயமான விஷயம். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக்ல இருக்கிற கார்டை கொடுத்திருக்கீங்க. யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். இந்த நபர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்? ஓகே, ஸ்வார்ட்ஸ் அண்ட் ரோஸ். என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்? டிவைன், யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். In no contact situation, இந்த நபர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்? என்ன சொல்லதுக்கு முயற்சி பண்றார்? இந்த நபர் என்ன சொல்லணும்னு முயற்சி பண்றாங்க? ஓகே, abundance card. ஓகே, no contact situation. ஓகே, bunch of cards வந்திருக்கு. ஸோ நம்ம திரும்பி கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இந்த நபர் என்ன சொல்லணும்னு முயற்சிக்கிறார்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இந்த நபர் என்ன சொல்லணும்னு முயற்சிக்கிறார்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இந்த நபர் என்ன சொல்லணும்னு முயற்சிக்கிறார்? ஓகே, the mirror, golden mirror. கான்டாக்ட் சிச்சுவேஷன், இந்த நபர் என்ன சொல்லணும்னு முயற்சிக்கிறார்? டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். ஓகே, கார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அபண்டன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அபண்டன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ இவங்க ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்லயே ரீடிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்டை சூஸ் பண்ணதுக்குரிய ரீசன் என்னன்னா, நம்மளும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல ரீடிங்ஸ்
எடுக்கலாம், கொடுக்கலாம், எடுத்தோடனே நம்ம பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நானும் நினைச்சேன். உங்க பர்சனும் உங்களிடத்துல ஒரு பாசிட்டிவான ரீடிங் வந்து தரணும்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே அவங்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப பாசிட்டிவா இருக்குது. எந்த விதமான தப்பான சிந்தனைகளும், தேவையில்லாத சிந்தனைகளும், நெகட்டிவான விஷயங்கள், எந்த ஒரு பிளாக்கேஜஸும் இல்லாம இருக்குது. அவங்க மனசு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான, ஒரு தெளிவான, ஒரு நேர்மறையான ஆற்றலை வந்து உங்களிடம் வந்து உங்கள் நபர் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஆற்றல் உங்களை நோக்கி ரொம்பவே பாசிட்டிவா இருக்குது, ரொம்ப ஒரு வைப்ரண்டா இருக்குது. இந்த ரீடிங்ஸ் வந்து நான் மார்னிங் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால மேபி அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கலாம். அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சன் ஆரம்பிக்குது, அந்த சூரியன் உதிக்கும் போது உங்க பர்சனுடைய மைண்ட் செட் வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருக்கலாம். அதை வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு அவங்க முயற்சிக்கலாம். நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னும் போது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். இந்த பர்சன் வந்து என்ன நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட வருவாங்களா மாட்டாங்களா, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன, அவங்களுடைய தாட்ஸ் என்ன, அவங்க நம்மளை நோக்கி எப்படி வருவாங்க, எப்போ வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு குழப்பம் வந்து உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதை தீர்ப்பதற்கான ஒரு வழியாகத்தான் உங்க நபர் வந்து நான் உன்னை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சிந்திக்கிறேன், ரொம்ப பாசிட்டிவான சிந்தனையை நான் மேற்கொண்டிருக்கேன் உன்னை பத்தி. ஸோ நீ பயப்பட வேண்டாம், எதை பத்தியும் பழங்க வேண்டாம், நான் உன்னை பத்தி ரொம்ப பாசிட்டிவா தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் உன்னை பத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன், உன்னை பத்தி நான் பாசிட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்றேன். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் உன்னை பத்தி ரொம்ப பாசிட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்றேன், உனக்கா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாங்க. நான் இறைவனுக்கு வந்து ரொம்ப கிராட்டிடியூடா ஃபீல் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்த்த இந்த யூனிவர்ஸுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப ஆசிர்வாதமா ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். நம்ம 2 பேரை சேர்த்த யூனிவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய கிராட்டிடியூட், என்னுடைய நன்றி உணர்வை நான் காட்டுறேன். அதே நேரத்துல நான் ரொம்ப ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லான பிளெஸிங்ஸ், அதாவது ஒரு அழாதியான ஒரு ஆசிர்வாதம்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர போறது, இனி நம்ம வாழ போற ஒரு வாழ்க்கை வந்து ரொம்பவே ஒரு பிளெஸிங்ஸான வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சிக்கிறார். ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இதை சொல்லணும்னு இந்த நபர் நினைக்கிறாங்க. மேபி காலையில எந்திரிச்சோடனே உங்களுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே முதல் விஷயம் நம்ம மைண்ட் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கணும். ஸோ இந்த நபர் அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து உங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு ஒரு அலாதியான ஒரு ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். எவ்வளவுதான் நம்ம வந்து மனதுக்குள்ள வந்து சோகங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் நம்ம மேனிஃபெஸ்ட்னு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு அலாதியான, அதாவது அபண்டன்ஸ் அப்படின்னா அலாதியான ஆசீர்வாதம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சோ உங்க நபருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ரொம்பவே ஒரு நேர்மறையான ஆற்றலை வச்சிருக்கணும், அப்பதான் நம்ம பர்சனை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுங்கிறது உங்க பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ எடுத்தோடனே உங்ககிட்ட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல என்ன சொல்லணும்னு முயற்சிக்கிறார் அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவாக எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த பிளெஸிங்ஸை நினைச்சு நம்ம 2 பேரையும் நினைச்சு சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு நல்ல மைண்ட் செட்டோட நான் என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்றேன். நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி ஸ்டார்ட் பண்ண போற, நீயும் இதே மாதிரியாக ஸ்டார்ட் பண்ண நான் நோக்கி வந்து கொண்டே இருக்கேன். ரொம்ப பாசிட்டிவா நேர்மறையா இரு, நானும் நேர்மறையாக இருக்கேன். நம்ம 2 பேரும் இறைவனால கொடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸ்வார்ட்ஸ் கார்ட் பார்த்தலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்வார்ட் அண்ட் ரோஸ். ஸ்வார்ட் அண்ட் ரோஸ் அப்படின்னும் போது ஒரு காதல்னு எடுத்துக்கிட்டா அதுல பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யாருடைய லவ்வுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு நெகட்டிவாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து சோல்மேட் கனெக்ஷனாக இருக்குது. உங்களுடைய கனெக்ஷன் வந்து சோல்மேட் கனெக்ஷன், ஓகேங்களா? அப்படின்னும் போது நிறைய 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 சோதனைகள் வந்து வரும்.
ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க சோல்மேட் கனெக்ஷன், ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமுமே வராது, நம்மளுடைய லவ் வந்து ஈஸியாக சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இது எல்லாருக்குமே இருக்கும். என்னுடைய கனெக்ஷன் தான் சோல்மேட் கனெக்ஷன் ஆச்சே மேம், என்னுடைய கனெக்ஷன் தான் ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் ஆச்சே, என்னுடைய கனெக்ஷன் வந்து ரொம்பவே பிளிஸ்ஃபுல் கனெக்ஷன் ஆச்சு, காஸ்மிக் கனெக்ஷன் ஆச்சு, எதனால என்னுடைய லவ் வந்து ஸ்டில் சேர மாட்டேங்குது, எதனால என் பர்சன் சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இல்ல, சோல்மேட் கனெக்ஷனா இருக்கட்டும், காஸ்மிக் கனெக்ஷனாக இருக்கட்டும், கர்மிக் கனெக்ஷனாக இருக்கட்டும், ட்வின் ஃபிளேம் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே கனெக்ஷன் தான். என்ன நேம் வேற வேறையா இருக்கு, அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வித்தியாசப்படும். ஆனா நம்ம எந்த ஒரு கனெக்ஷன்ல இந்த உலகத்துல இந்த யூனிவர்ஸ்ல வந்து இருந்தாலும் அதற்கு உள்ளான சோதனைகள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சோதனைகள் தான் நிகழ்கிறது இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் வித்தியாசப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா சோல்மேட் கனெக்ஷனுக்கு ஒரு மாதிரி வரும், காஸ்மிக் கனெக்ஷனுக்கு ஒரு மாதிரி வரும், ட்வின் ஃபிளேம் கனெக்ஷனுக்கு ஒரு மாதிரி வரும். பட் கட்டாயமாக பிரச்சனை என்பது இருக்கும். பிரச்சனைகளை தாண்டி 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 தான் சேர்ற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே ஈஸியா வந்து சேர்ந்துடவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு விதி இருக்கணும், டெஸ்டினி இருக்கணும். சீக்கிரமாக சேரணும், சீக்கிரமா சேர்ந்துடணும், நினைச்சோன்னே பேசிடணும் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்ல ஒரு விதி இருக்கணும். அப்பதான் நம்மளால அப்படி நினைச்சோனே ஒரு பர்சனை வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நினைச்சோனே அந்த காரியம் போய் அவங்களுடைய மனசுல போய் ரீச் ஆகும். எனர்ஜி மூலியமாக பேச முடியும். அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு. ஒரு சிலருக்கு அமைப்பு அந்த மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. பெரும்பான்மையானவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஈஸியா அமையாது. அதை நான் இங்க கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த டவுட் கேக்குறீங்க, நீங்க சொல்றீங்க எனக்கு நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் யூனிவர்ஸோ அவங்க கொடுக்குற கார்ட்ஸோ கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. திஸ் இஸ் ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் தான். நான் வந்து ஒருத்தருக்கா இண்டிவிஜுவலா பார்த்து ரீடிங்ஸ் பண்றது கிடையாது. திஸ் இஸ் ஜென்ரல் அண்ட் காமன். சோ பொதுவான வாசிப்பு யாருக்கு பொருந்துதோ அவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க கம்ப்ளீட்டா அப்படியே விட்டுருங்க வீடியோவே. சோ திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரதுனால நான் இப்போ கிளாரிபிகேஷன் வந்து கொடுக்குறேன். நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு நடந்துராது. நீங்க வந்து என்கிட்ட கார்ட்ஸ் எடுக்கும் போதுதான், பர்சனலாக எடுக்கும் போதுதான் உங்களுக்குள்ள என்ன நடக்குது, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கரண்டா என்ன போயிட்டு இருக்குது, தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, வேற எதுவும் பிளாக்கேஜஸ் இருக்குதா, ப்ராப்ளம் இருக்குதா, இது ஃபியூச்சர்ல ரெண்டு பேரும் சேருவீங்களா சேர மாட்டீங்களா நம்ம கிளாரிட்டியா பார்க்க முடியும். ஸோ ஜென்ரல் ரீடிங்கையும் பர்சனல் ரீடிங்கையும் போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இங்க இந்த கார்ட்லயும் வந்திருக்குது. ஸ்வாட் அண்ட் ரோஸ் அப்படின்னும் போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கு, கவலைகள் நிறைஞ்சிருக்குது. எந்த விதமான ஒரு கஷ்டத்துக்கும் குறைவே இல்லாம இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல. சந்தோஷத்தை விட கஷ்டம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்வாட் அண்ட் ரோஸ் ரெண்டுமே உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஆனா சந்தோஷத்தை விட கஷ்டம் ஒரு படி மேலோங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். சோ சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் ட்ரூத் ரிவலேஷன் வந்து நடக்க போகுது. ஏன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரே கஷ்டமா போயிட்டு இருந்திருக்கு, ஒரே கஷ்டத்தையா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த நோ கான்டாக்ட் குள்ளயுமே நீங்க போயிருக்கீங்க. நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன்ல வந்து போறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு புரிதல் இல்ல, ஒரு கிளாரிட்டி இல்ல. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, அந்த நபர் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க, அவங்க ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நீங்க ஒண்ணு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க. சோ உங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தைகள் புரிதல் வந்து ரொம்பவே லோவா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களால ஈஸியா சேரவே முடியாது, நிறைய ஹார்டான விஷயங்கள் வரும். சோ உங்களுடைய லவ் லைஃப்ல என்னதான் ரோசஸ் இருந்தாலும் அதுல கத்திகள் நிரப்பப்பட்ட ரோசஸா தான் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? பெட் ஆஃப் ரோசஸா இல்ல, மெத்தையின் மேல் இருக்கக்கூடிய ரோஜாவாக இல்ல உங்களுடைய காதல். அதற்கு பதிலாக ரோஜாக்கள் இருக்கு, உங்க காதல்ல சந்தோஷம் இருக்கு, அதே நேரத்துல ஸ்வாடும் இருக்கு, கத்திகளும் இருக்கு. அந்த கத்தியை தாண்டி வந்துதான் அந்த ரோஜாவை தூக்க முடியும். அப்படின்னு ரெடியா இருக்கிறவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க மேற்கொள்ளலாம். உங்களுக்கு ஸ்லோவா தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த நபர் ஒண்ணுமே சொல்லாம தான் இருப்பாங்க, ஒரு கிளாரிட்டி தராம தான் இருப்பாங்க. ஏன்னா இது நோ கான்டாக்ட்ல போயிருச்சு, நோ கம்யூனிகேஷன்ல போயிடுச்சு.
சில பேருக்கு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கு, பேசிட்டே இருப்பாங்க, சடனா அப்ஸ்டாண்ட் ஆயிட்டு போயிடுவாங்க. சோ அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு பேசிக்கிட்டே கூட இருப்பாங்க, நோ கான்டாக்டாவே இருக்காது, நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கணும் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் ஒரு வகையில நோ கான்டாக்ட் தான். சோ எப்படி இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரி ஒரு வகையான ஒரு நோ கான்டாக்ட், ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ இது எப்ப தீர்வடையுது, இது எப்ப நிறைவடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்சன் சீக்கிரமே என்ன சொல்றாங்க, நான் வந்து உனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து தரேன், கிளாரிட்டி தரதுக்கு முயற்சிக்கிறேன். அப்ப நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்க நபர் உங்களிடம் என்ன சொல்ல முயற்சிக்கிறாருன்னு கேட்டா, நான் உனக்கு ஒரு கிளாரிட்டி தரேன், நான் உனக்கு ஒரு ட்ரூத், நான் ஒரு உண்மையை ஒன்றை நான் சொல்றேன், மனசுல என்ன இருக்கோ நான் அதை ஓப்பன் அப் பண்றேன், நான் ரிவீல் பண்றேன், அது ரொம்ப ஹானஸ்டா, ரொம்ப மரியாதையோட, உன்னை ரொம்ப பாதுகாப்பான, அதாவது உன்னை நான் திட்டாம, காயப்படுத்தாம, உன்னைய நான் நோகடிக்காம அந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல போறேன், உன்னை ரொம்ப ப்ரொடெக்டிவா வச்சுட்டு சொல்ல போறேன். அதாவது ப்ரொடெக்டிவானா உங்களை கூப்பிட்டு ரொம்ப திட்டாம என்ன பண்ணலாம், ரொம்ப பாசிட்டிவான ஒரு வகையில உங்களை அப்படியே ரொம்ப எப்படி கூட்டிட்டு வந்தாங்களோ அப்படியே கொண்டு போய் வந்து அவங்க அவங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து ஹார்ஷா நடந்துப்பாங்க, ஒரு ஒரு மாதிரி வயலண்டிக்கா நடக்கிறதோ, அப்யூஸ் பண்றதோ, திட்டுறதோ, காயப்படுத்துறதோ, இல்ல சில பேர் கையோங்கிறதோ, அந்த மாதிரி எல்லாம் உங்களை பண்ணியிருப்பாங்க. சோ அதெல்லாம் மாற போகுது. ரொம்ப அப்யூசிவா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்துல போயிருக்கும், வாய் வார்த்தைக்கு பேசிட்டு இருந்ததை கை நீள ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நோ கான்டாக்ட் போயிருப்பீங்க. இதெல்லாம் எப்படி மாறும், அவங்க என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. சோ அந்த நபர் வந்து அதுக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற வகையில, உங்க காயங்களுக்கு எல்லாம் மருந்து போடுற வகையில நேர்ல வந்து உங்களை அப்படியே ப்ரொடெக்டிவா, அதாவது உங்களை வந்து ஒரு சின்ன கீறல் கூட, சின்ன காயம் கூட உங்களை படுத்தாத வகையில வந்து அவங்க மனசுல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, உண்மை இருக்குதோ, பாசம் இருக்குதோ, நேசம் இருக்குதோ, காதல் இருக்குதோ, அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்ல போறாங்க. அவங்களுடைய கனவுகள் எல்லாம் ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்களுடைய டிட்டர்மினேஷன், அவங்களுடைய தீர்மானம், எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, இல்ல இப்படி ஒரு 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 டெஸ்டினேஷன் வந்து இருக்குது, இப்படி ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன், சோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப் பண்ணுவாங்க. சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஓப்பன் அப் நடக்க போகுது. நீங்களும் உங்க நபரும் உங்க வீட்லயோ வச்சு, இல்ல அவங்க வீட்லயோ வச்சு ஒரு மனசார உட்கார்ந்து பேச போறீங்க. அந்த காலகட்டம் வந்து வந்தாச்சு. This card, the golden mirror. So the golden mirror அப்படின்னு சொல்லும் போதே இந்த காதல் வந்து ரொம்ப அழகான காதல், உங்களுடைய காதல் வந்து ரொம்பவே அழகான காதல், ஒரு கோல்டன் மிரர் மாதிரிதான். நீங்க என்ன இந்த லவ்வுக்கு கொடுக்குறீங்களோ அது 100/100 உங்களுக்கு திருப்பி வந்தே தீரும். ஏதோ ஒரு வகையில வரும். இந்த நபர் மூலியமாகத்தான் வரும்னு கிடையாது. யாரும் உங்க காதல் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. எந்த சைட்ல இருந்தாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வந்து வரும். ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து வரும். உங்க கண்ணுக்கு தெரியாத வகையில உங்களுக்கு ஒரு நபர் வந்து உதவி செய்யலாம். ஒரு ஏஞ்சல், ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். அவங்க உங்களுக்கு க்ளோஸ்ட் சர்க்கிளா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க 2 பேருடைய கனெக்ஷனை சேர்க்கணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்க. இது நம்புற மாதிரி இருக்கா? இருக்காது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த அந்த பர்சன் யாரு, யார் நமக்கு ஹெல்ப் பண்றா நமக்கு தெரியாது. அதுதான் யூனிவர்ஸ், அதுதான் மிராக்கிள், அதுதான் காடஸ், கடவுள். சோ அவங்க வந்து எப்பவுமே நமக்கு கண்ணுக்கு தெரிந்த வகையில வந்து உதவி செய்யறது கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு வகையில ஏதோ ஒரு மனுஷர்கள் மூலியமாக, தெரியாத மனிதர்கள் மூலியமாக ஏதோ ஒரு வகையில உங்க ரிலேஷன்ஷிப்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப நான் சொன்னது கரெக்டுங்களா? நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போட்ட உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இன் ரிட்டர்ன் வரும். அதான் நான் இந்த கோல்டன் மிரர்ன்னு சொன்னேன். ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி, கோல்டன் பஸ்ஸர் மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டமாக்கா ஆஃபர் தான், உங்களுக்கு ஒரு ஆஃபர் தான். சோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும், மனசார சொல்றேன், என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும் அது அத்தனையும் திருப்பி வரும். உங்களுக்கு ஒரு லவ் வந்து அபண்டன்டா வரும். ஒரு என்ன சொல்றது, ஸ்டாப் பண்ணவே முடியாது, அன்ஸ்டாப்பபிளான ஒரு லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
சோ நீங்க வந்து ரொம்ப ஒன் சைடடா உங்களுடைய லவ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்னத்த மேம் நான் தான் லவ் கொடுத்தேன், நான் மட்டும்தான் லவ் கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் என் லவ் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் உண்மையா இருந்திருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி உங்க மேல வச்சுப்பீங்க. நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், அவங்க இல்லவே இல்லை, அவங்க என்ன நினைச்சே பாக்குறது இல்ல, அவங்க என்ன திரும்பியே பாக்குறது இல்ல, அவங்க கடந்துட்டாங்க, மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது, என்ன திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்க சேர்ந்துட போறோம், என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்து ஒரு விரக்தியின் உச்சத்துல இருக்கீங்க. ரொம்ப ஒன் சைடடா, அதாவது உங்க சைட்ல இருந்தே லவ் கொடுத்து 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 ஒரு கட்டத்துல உங்ககிட்ட லவ்வே இல்ல கொடுக்கறதுக்கு, அந்த அளவுக்கு ஒரு சோர்வு நிலையை வந்து நீங்க அடைஞ்சிருக்கீங்க. சோ இது எல்லாமே மாறப்போகுது. சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. நான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போட்ட எஃபர்ட்டை என்னோட வேலைக்கு போட்டிருந்தேன், என்னுடைய படிப்புக்கு போட்டிருந்தா, இல்ல என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு போட்டிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன், இந்நேரம் எங்கேயோ போய் ரீச் பண்ணிருப்பேன். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா இந்த லவ்வுக்கு நீங்க என்ன எஃபர்ட் போட்டிருந்தாலும் அது வேர்த்துங்க. உங்களுக்கு திரும்ப இந்த லவ் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு நல்லது வந்து கட்டாயமாக நடக்கும். நான் சொல்றது இந்த பர்சன் மூலியமாகத்தான் அந்த லவ் திருப்பி வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த பர்சனையும் உங்களையும் சேர்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மூன்றாம் நபர், உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எங்க போனாலும் இந்த நபரை தேடி போறீங்க. உங்க லவ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஏஞ்சல், ஒரு கடவுள் ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. பட் உங்களுக்கு உதவணுங்கிறது அவங்களுடைய விதி, அவங்களுடைய டெஸ்டைனி. சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவுவாங்க. நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன போட்டிருக்கீங்களோ அது திரும்ப அப்படியே உங்களை வந்து அடைந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நபரே உங்களை தேடி வரணும்னு நினைக்கலனாலும், இந்த நபரே உங்களை வெறுத்தாலும், நோ கான்டாக்டுக்கு போனாலும் அவங்கள எப்படி திருப்பி உங்களை ரீச் அவுட் பண்ண வைக்கணும்னு யூனிவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சோ உங்ககிட்ட உங்க நபர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீ ரொம்ப ஒன் சைடடா என்ன லவ் பண்ணி இருக்கிற, உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு முயற்சி பண்றாங்கன்னா, நீ என்ன ரொம்ப ஒன் சைடடா லவ் பண்ணி இருக்கிற, என் சைட்ல இருந்து உனக்கு எந்த விதமான ஒரு நல் காரியங்களும் நடந்திருக்காது. சோ நீ சீக்கிரமாவே என் சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த நீ பார்க்க போற, நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் உதவ போறாங்க, இல்ல நமக்கு நடுவுல வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்தை வந்து நடத்த போறாங்க, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறாங்க, அதை நீயும் நம்பு நானும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து இந்த நபர் சொல்லணும்னு முயற்சிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய காதல் வாழ்க்கைக்கு யாரோ ஒருத்தர் உதவ போறாங்க. ஒரு ஆஃபர் இருக்கு, ஒரு கோல்டன் ஆஃபர் வந்து இருக்கு. இதை நீயும் தெரிஞ்சுக்கோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நோ கான்டாக்ட்ல இருக்கிறோம். யாரோ நிச்சயமா நம்ம காதல் வாழ்க்கைக்கு உதவ போறாங்க, நம்ம சேர போறோம். இது வரைக்கும் நம்ம காதல் வாழ்க்கையில இருந்த கஷ்டம் தீர போகுது. நீ மட்டும் எனக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, நீ மட்டும் என்னைய லவ் பண்ணிட்டு இருக்கிற, நீ மட்டும் என்னைய ரொம்ப சின்சியரா எனக்கு இருக்கிறன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இப்போ நானும் சின்சியரா இருக்கேன். என்ன என்னோட சின்சியாரிட்டியை நான் காட்ட தெரியாத வகையில காட்டியிருக்கலாம், பட் ஸ்டில் நானும் இந்த ரிலேஷன்ஷிப்ல சின்சியரா இருக்கேன். நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னோட 100% கொடுக்க போறேன். சோ நமக்கு யாரோ ஒருத்தர் உதவ போறாங்க, அது யாரா வேணாலும் இருக்கலாம். உனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வகையில ஒரு மிராக்கிள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல நடக்க போகுது. சோ நீ எனக்காக போட்ட அந்த உண்மையான உழைப்பு, அந்த காதல், அந்த ஆத்மார்த்தமான விஷயம் உனக்கு திருப்பி கிடைக்க போகுது. சோ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ஒரு கோல்டன் மிரர் மாதிரி. மிரர்ல நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் பண்றோமோ அது அப்படியே நமக்கு திருப்பி காமிக்கப்படும். கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சாலும், அழுதாலும், வெக்கப்பட்டாலும், கோவப்பட்டாலும் அது அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும். அதே மாதிரிதான் உங்க காதல் வாழ்க்கையில நீங்க போட்ட அத்துணை நல்ல விஷயங்களும் உங்களை நோக்கி வரப்போற காலகட்டம் இது. சோ யாருமே நம்பிக்கையை விடாம தைரியத்தோட இருங்க. இந்த நபர் உங்களை விட்டு எங்கேயும் போறது கிடையாது. நீங்க போட்ட அத்துணை உழைப்பும் உங்களுக்கு வரப்போகுது. சோல்மேட் கார்டை வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம், கடைசியா சொல்லி முடிப்போம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சோ நம்ம கடைசியாக சொல்லி முடிக்கலாம். லாஸ்டும் நம்ம எண்ட் பண்ணும்போது பாசிட்டிவா எண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம செப்பரேஷன் கார்டுக்கு வரலாம். சோ செப்பரேஷன் நான் சொன்ன மாதிரி அப்போ இந்த விஷயத்துல வந்து ஒரு நோ கான்டாக்ட் இருக்கு.
2 பேரும் சேர முடியாத ஒரு நிலை வந்து இருக்கு. ஆமாங்களா? கண்டிப்பா நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலை வந்து இப்போதைக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப காலகட்டமாவே பிரிஞ்சே இருக்கிறீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு சோகம் இருக்குது. ஒரு கசப்பு தன்மை. அதாவது என்னடா இப்படி நம்ம பிரிஞ்சு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சோகம் இருக்குது. உங்க மனசுக்குள்ளே இருக்குது, அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல சேருவீங்களோ இல்லையோங்கிற ஒரு மனக்குழப்பம் வந்து இவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு முயற்சி பண்றாங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் ஒரு பிரிவுல இருக்கிறோம். நான் ரொம்ப சோகமா ஃபீல் பண்றேன். ரொம்ப கசப்பா ஃபீல் பண்றேன். நம்ம ரிலேஷன்ஷிப்ப பத்தி நினைக்கும் போது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுதான் அந்த நபர் சொல்லணும்னு முயற்சிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எப்போ பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? என்ன ஆக போகுது? அத நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கறத இந்த கார்டு மூலியமா சொல்றாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுது, என்ன ஆகும்? எனக்கு வந்து அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா வருத்தமா இருக்குது. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எப்படி நம்ம 2 பேரும் சந்திக்க போறோம்? நம்மள சேர்க்கணும்னு நினைக்கிற அந்த நல்ல உள்ளம் நம்மள சீக்கிரமாக சேர்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பேஷன், நான் இப்படி வரேன், இப்படி எடுத்து டக்குன்னு இந்த கார்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம சோல்மேட் லாஸ்டா பார்ப்போம்ன்றனால. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. பேஷன் அப்படின்னும் போது நீங்க தான் அவங்களுடைய எல்லாமேங்க. கம்ப்ளீட்னஸ், வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க தான் என்னோட வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. நீ தான் என்னோட வேர்ல்டு, நீ தான் என்னோட பேஷன், நீ தான் எனக்கு எல்லாமே, என்னோட உலகமே நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்சேன் கெமிஸ்ட்ரி இருக்குது. அதாவது நீங்க 2 பேரும் எதிர்பார்த்திராத ஒரு அன்பு உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்குது, டிராவல் ஆகிக்கிட்டே இருக்குது. சொல்ல முடியாத காதல், அளவில்லாத கெமிஸ்ட்ரி வந்து உங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்குது. ஒரு ஸ்பார்க் இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. நீங்க நான் சொன்னேன்ல, நீங்க என்னதான் பிரிஞ்சாலும் நீங்க உங்க 2 பேரை விட்டு, அதாவது நீங்க நினைக்கலாம், அந்த நபர் நினைக்கலாம் நீங்க வேண்டாம் அப்படின்னு நோ கான்டாக்ட் போயிருக்கலாம். இல்ல நீங்க நினைக்கலாம் சரி இனிமே இந்த நபர் வர போறது இல்ல, அதான் நோ கான்டாக்ட் போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியணும்னு நினைச்சாலும் உங்களை சேர்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் உங்களை சேர்த்துட்டுதான் இருக்கும். உங்க 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி, அந்த ஸ்பார்க் உங்க 2 பேருக்கு நடுவுல இருந்துட்டு தான் இருக்கும். அதை யாராலையுமே மாத்த முடியாது. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மின்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஸ்பார்க்லிங் லைட் வந்து இருந்துட்டுதான் இருக்கும். சோ நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபன், ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்க காண போறீங்க. 2 பேருக்குள்ள அவ்வளவு லவ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஸ்பார்க் இருக்குது. ஓகேங்களா? சோ ஈக்குவல் இன்ட்ரெஸ்டுமே இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு இந்த நபரை வந்து நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அந்த நபரும் உங்களை நேசிப்பார் அப்படின்னு என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ உங்க 2 பேருக்குள்ள அந்த ஆசை வந்து இருந்துட்டே இருக்கு. அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, இந்த நபர் எனக்கு வேணும், இந்த நபர் கூட நான் வாழணும், இந்த நபர் கூட தான் என்னோட வாழ்க்கை இருக்கு, இந்த நபர் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. உங்க மனசுல ஆழமா அந்த சிந்தனை இருக்கு. அதே மாதிரி அந்த நபர் நினைக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட அந்த நபர் என்ன சொல்லணும்னு முயற்சிக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு இன்சேன் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு தீர்க்க முடியாத கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஸ்பார்க் இருக்கு நம்ம 2 பேருக்குள்ள. நம்ம 2 பேரும் சேர்ந்தா சந்தோஷமா இருப்போம், ஒரு ஃபன்னா இருக்கும். நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ நானும் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அதே நேரத்துல நீ எனக்கு வேணும், நீ என்னோட பர்சன், நீ எனக்கான பர்சன் அப்படின்னு அந்த நபர் உங்களை நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, உங்ககிட்ட இப்ப சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீ தான் என்னோட பர்சன், நீ எனக்கான பர்சன், நீ கண்டிப்பா என் லைஃப்ல வேணும், நீ வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த டிசைர், அந்த ஆசை இந்த மனசோட ஆள் மனசுல, அதாவது இந்த பர்சனுடைய ஆள் மனசுல வந்து இருந்துட்டே இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. டாக்கிங் நான் இந்த கார்டு எடுத்தேன் இல்லைங்களா, பாட்டம் ஆஃப் த டெக் செகண்ட் கார்ட்ல இதை எடுத்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டட், உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அதான் இவ்வளோ கார்ட்லயே அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நான் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நீ எனக்கு வேணும் அப்படிங்கறதுல நான் தீர்மானமா இருக்கேன், நீ எனக்கு வேணும், நீ தான் எனக்கு அப்படிங்கறத நான் தீர்மானமா இருக்கேன். அப்ப இந்த நபர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல என்ன சொல்லணும்னு முயற்சிக்கிறாங்கன்னா, நீ எனக்கு இன்ட்ரெஸ்டட், நீ எனக்கு வேணும், நான் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், உனக்கு வந்து
நீ எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டியான்னு வெயிட் பண்றேன்னா உனக்கு கால் பண்ணணும், மெசேஜஸ் பண்ணணும், இமெயில் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் கூட நிறைய 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 பேசணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் சந்திச்சு பேச போறோம், பேசலாமா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்றாங்க, சொல்லணும்னு முயற்சி பண்றாங்க. நான் உன்னை விரும்புறேன், நீ எனக்கு எப்போ மெசேஜ் பண்ணுவேன்னு வெயிட் பண்றேன், நானும் உனக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதான் என் மனசுல இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, உங்களை கம்ஃபர்டபுளா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் விஷயம். உங்ககிட்ட அவங்களுடைய லவ்வை வந்து எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு உங்க கூட எப்பயாவது திரும்ப சேர்ந்து ஒரு லைஃபை லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க இந்த பர்சன். லாஸ்ட் கார்டு நான் சொன்ன மாதிரி இது நான் கடைசியா பாசிட்டிவாக இந்த கார்டை நான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனால இந்த கார்டை நான் லாஸ்ட் எடுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் வந்த கார்டு நமக்கு. ஓகேங்களா? சோல்மேட் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் ஒரு சோல்மேட் கனெக்ஷன். அதனாலதான் இவ்வளோ கஷ்டத்தையும் இவ்வளோ பாரத்தையும் இவ்வளோ வழிகளையும் தாண்டி இந்த காதல் வந்து நிலைத்து வந்துட்டு இருக்குது. இன்னமும் இந்த பர்சன் மனசுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரே ரீசன், யூ ஆர் த சோல்மேட் கனெக்ஷன். அதனால தான் இந்த பர்சன் மனசுல இன்னமும் நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கீங்க, இனிமேலும் வாழுவீங்க. ஸோ நீங்க ஒரு சோல் கனெக்ஷன், நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன், நீங்க ஒரு சோல் கான்ட்ராக்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு லைஃப் பார்ட்னர் கனெக்ஷன். ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற காதல் அப்பேற்பட்ட ஒரு காதல், ஒரு ஆத்மார்த்தமான காதல். இந்த காதல் என்ன செய்யவே முடியாது, பிரிக்கவே முடியாது. நீங்க என்னதான் இந்த நபர்கிட்ட இருந்து விலகி 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 போனாலும் இந்த நபர் பத்தின ஏதோ ஒரு தாட்டோ, ஏதோ ஒரு விஷயமோ, ஏதோ ஒரு தகவல் வந்து உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த நபரை பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சடனா இந்த வீடியோ உங்க கண்ணில் படும். உண்மையதான் சொல்றேன். சடனா இந்த வீடியோ உங்க கண்ணில் படும். இதை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனாலும் யூனிவர்ஸும் டிவைன் ஏஞ்சலும் ஸ்பிரிட் ஏஞ்சலும் உங்களை இந்த வீடியோ பாரு பாரு பாருன்னு என்ன செய்வாங்க, இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க இன்டியூஷன் சொல்லும், நீ இந்த வீடியோவை பாரு, இந்த வீடியோவை இப்ப நீ பாரு, பார்த்தனா உனக்கு ஒரு நல்ல ஆன்சர் நான் வச்சிருக்கேன், இந்த வீடியோ பாரு, இந்த வீடியோ உனக்கான வீடியோ அப்படின்னு உங்க பேரை சொல்லி என்ன சொல்லுவாங்க, யூனிவர்ஸே சஜஸ்ட் பண்ண போறாங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பாக்குறதுக்கான பிராய்த்தம் வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ரைட்டிங் இருக்கு. இந்த வீடியோவை இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ உங்களுடைய கனெக்ஷனை சோல்மேட் கனெக்ஷன் எத்தனை பேர் உணர்வீங்க, எத்தனை பேர் ப்ரூவ் பண்றீங்கன்னு பாக்குறேன். இந்த வீடியோ பாக்குற உங்களுடைய கனெக்ஷன் எல்லாமே சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கனெக்ஷன் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் கனெக்ஷன். ஸோ இந்த வீடியோ பார்க்க போற அத்துணை உள்ளங்களும் சோல்மேட் கனெக்ஷனால இணைய போறீங்க. உங்களுடைய கனெக்ஷன் சோல்மேட் கனெக்ஷனாக இல்லைன்னா கூட நீங்க இந்த வீடியோவை டச் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னாலே ஐ திங்க் உங்களுடைய கனெக்ஷன் வந்து சோல்மேட் கனெக்ஷனாக மாற்றி அமைக்கப்பட்டது. கர்மிக் கனெக்ஷனா இருந்தா கூட இந்த வீடியோவை நீங்க டச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்க கனெக்ஷன் ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக மாறும் என்பதுல மாற்றம் கிடையாது. ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவான சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் கொடுங்க எனக்கு, நான் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நீண்ட ஆசீர்வாதத்தை உங்க காதல் வாழ்க்கையில யூனிவர்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்வேஸ் manifest ஒண்டர்ஃபுல் லைஃப் ahead, stay positive, be positive. நான் சொன்ன மாதிரி சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் பிரைஸ்லெட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ரீடிங்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வாங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஒரு கிளாரிட்டியோட ஒரு சொல்யூஷனோட போவீங்கன்னு நான் நம்பிக்கையோட சொல்றேன். டாடா, பை பாய்.